மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே சபை கூடி ஆராதிக்கிற நாம் மறுபடியும் ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பலியினாலே நமக்கு கிடைத்த அந்த தெய்வீக மேன்மைகளை எண்ணி அவரை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட பாடி அவரை துதித்து அவருடைய பந்தியிலே பங்கெடுக்கிற இந்த வேளையில் இந்த மேஜையில் இருக்கிற கர்த்தருடைய பந்தி நமக்கு மறுபடியுமாக நினைவுபடுத்துகிற காரியம். இப்பொழுது வாசித்த இந்த வேத பகுதியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்தில் சீசர்களுக்கு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று அவர் சொன்னதாகவும், அடுத்து அவர் பாத்திரத்தை எடுத்து கொடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று அவர் சொன்னதாக நாம் இங்கே வாசிக்கிறோம். எனவே இந்த மேஜையின் மேல் இருக்கிற கர்த்தருடைய பந்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சிலுவை பலியினாலும் அவருடைய இரத்தம் சிந்துதலினாலும் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது என்பதை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நாம், இந்த பந்தியிலே பங்கெடுக்க போகிற நாம், தேவனுடைய சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தினாலே நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய பாவ மன்னிப்புக்காக தேவன் தம்முடைய ஜீவனையும் தம்முடைய இரத்தத்தையும் சிந்தினார் என்பதை நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம். எனவே தேவனுடைய சரீரம், தேவனுடைய இரத்தம் என்பதை இந்த பந்தி நினைவுபடுத்துகிறது. இதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இரத்தம் சிந்தினார் என்பதை இந்த வாக்கியத்திலே படிக்கிறோம். பாவ மன்னிப்பு உண்டாகும்படி என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பாவம் தேவனுக்கு விரோதமானது என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. எனவே தேவனுக்கு விரோதமான அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு இரத்தம் தேவை என்பதை வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். பைபிளை வாசிக்கிற வேளையில எபிரேயரிலெல்லாம் நாம் வாசிக்கிறோம், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே பாவ மன்னிப்புக்காக இரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. ஆகையினால்தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்திலே தங்களுடைய பாவ நிவர்த்திக்காக, தங்களுடைய பாவ மன்னிப்புக்காக, தங்களுடைய பாவ விமோசனத்திற்காக மிருகங்களையும் பறவைகளையும் கொண்டு அவர்கள் அந்த மாதிரியாக பலி செலுத்தினார்கள். ஆனால் அந்த பறவைகள், மிருகங்களுடைய இரத்தம் மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யவில்லை. அதை நாம் எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே படிக்கிற வேளையில, காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே அவர்கள் செலுத்தின அந்த மிருகங்களுடைய பலி அவருடைய பாவங்களை நிவர்த்தி செய்யவில்லை என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே மிருகங்களுடைய இரத்தம், பறவைகளுடைய இரத்தம் மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியவில்லை. ஆகையினால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் மனிதனாக வந்து கல்வாரி சிலுவையில் நம் ஒவ்வொருடைய பாவத்துக்காக, சர்வலோகத்தினுடைய பாவத்துக்காக தன்னுடைய குற்றமில்லாத அந்த மாசற்ற அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தை நமக்காக அவர் சிலுவையிலே சிந்தினார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தின் புண்ணியத்தினால்தான் இன்றைக்கு நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நாம் பாவ சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவ சபையிலே, தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம் என்கிற அந்த சத்தியத்தை இந்த மேஜையில் இருக்கிற கர்த்தருடைய பந்தி நமக்கு வாரந்தோறும் நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே பாவ மன்னிப்பு உண்டாவதற்காக ஆண்டவர் சிலுவையிலே தன்னுடைய குற்றமில்லாத மாசற்ற அந்த இரத்தத்தை அவர் நமக்காக சிந்தினார். எனவே இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினாலே மன்னிப்பை பெற்றிருக்கிற நாம், நம்முடைய எந்த விதமான தகுதியினாலே நாம் இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை. அதே எபிரேயர் நிருபம் 8ஆவது அதிகாரம் 12ஆவது வசனத்திலே இவ்விதமாய் படிக்கிறோம். எபிரேயர் நிருபம் 8ஆவது அதிகாரம் 12ஆவது வசனம், ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பாவ மன்னிப்பு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நமக்கு கிடைத்தது. அது எப்படி கிடைத்தது என்று கேட்டால், கிருபையாய் மன்னித்து. ஆண்டவர் நம்முடைய எல்லா பாவ குற்றங்களையும்
அவர் கிருபையாக மன்னித்தார் என்று நான் வேதத்திலே வாசிக்கிறோம். தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான மெரிட் அல்லது தகுதி அல்லது எந்த விதமான பக்தி கெடுத்த நற்கிரியைகள் கிடையாது. ஆனால் தேவன் என்ன செய்தார் என்று கேட்டால், கிருபையாக நம்முடைய பாவங்களை மன்னித்தார். கிருபையாக நம்முடைய பாவங்களை மன்னித்ததோடு மாத்திரமல்ல, அந்த வாக்கியத்திலே வாசிக்கிறோம், மன்னிக்கப்பட்டவருடைய அந்த அக்கிரமங்களையும் பாவங்களையும் நான் இனிமேல் நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே ஆண்டவர் நம்முடைய பாவங்களை தம்முடைய இரத்தத்தினாலே அவர் கிருபையாக மன்னிக்கிறதோடு மாத்திரமல்ல, அதை நினைப்பதில்லை என்று அங்கே நாம் தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். அதே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கக்கூடிய வேளையிலும் கூட அதே வார்த்தை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்று நான் வேதத்திலே வாசிக்கிறேன். எனவே ஆண்டவர் கிருபையாக அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை மன்னித்தார். மனித வாழ்க்கையில மிகவும் அவசியமானது, ஆசீர்வாதமானது என்னவென்று கேட்டால் பாவ மன்னிப்பு தான். பாவத்தினால்தான் மனிதனுடைய வாழ்க்கையில் அநேக விதமான சீரழிவு. எனவே இந்த பாவ மன்னிப்பு மனிதனுடைய வாழ்க்கையில மிகவும் பிரதானம். எனவே இந்த பாவத்தை மன்னிக்கிறவர் யார் என்று கேட்டால் தேவன் ஒருவர் தான். பைபிளை நான் வாசிக்கிற வேளையில, மார்க் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற வேளையில, ஒரு மனிதன் அந்த மாதிரியாக சுகவீனமாக இருக்கிறான். அவனை 4 பேர் கட்டிலோடு கூட தூக்கி கொண்டு வருகிறார்கள். அவனை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவர்கள் கட்டிலோடு கூட இறக்குகிறார்கள். அவருடைய நோக்கம் எப்படியாலும் இயேசு கிறிஸ்து இவனுக்கு சரீரத்தில் சுகம் கொடுத்து இவனை அந்த மாதிரியாக நடக்க வைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். ஆனால் ஆண்டவர் முதலாவது அவனை பார்த்து சொன்னது என்னவென்று கேட்டால், மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அதுக்கு பிறகுதான் அவனுடைய அந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். எனவே மனித வாழ்க்கையில முதலாவது தேவை, பிரதானமானது, அவசியமானது பாவ மன்னிப்பு. அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் முடியும். பைபிளில் வாசிக்கிறோம், அதே அந்த மார்க் 2ஆம் அதிகாரத்தில், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று வாசிக்கிறோம். எனவே மனிதனுடைய பாவம் செத்ததுக்கு பிறகு மன்னிக்கப்படுகிறது இல்லை, உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். பூமியிலே என்று வாசிக்கிற வேளையிலே உயிர் வாழுகிற சமயத்திலேயே. அப்ப இந்த பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவருக்கு அதிகாரம் கிடையாது. ஏனென்று கேட்டால், அவர்தான் மனிதனுடைய பாவ நிவர்த்திக்காக, பாவ மன்னிப்புக்காக, பாவ விடுதலைக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய குற்றமில்லாத அந்த மாசற்ற இரத்தத்தை என்ன செய்தார் என்று கேட்டால் சிலுவையிலே சிந்தினார். ஆகையினால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவன் பாவத்தினுடைய தோஷத்தை அவர் மன்னித்தார். அதைத்தான் இந்த மேஜை நமக்கு நினைவுபடுத்தக்கூடியது. அதை இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிறோம். தேவன் நம்முடைய பாவத்தின் தோஷத்தை மன்னித்தார் என்று வாசிக்கிறோம் கிருபையாக. இன்னும் நாம் வேதத்திலே வாசிக்கிற வேளையில அந்த 78வது சங்கீதம், அதில் 38வது வசனத்திலே இவ்விதமாக நாம் படிக்கிறோம். சங்கீதம் 78வது சங்கீதம், அதில் 38வது வசனம், அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவருடைய அக்கிரமத்தை மன்னித்தார் என்று வாசிக்கிறோம். அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய். நம்ம செய்த தவறுக்கு, நாம் செய்த பாவத்திற்கு நாம் அழிக்கப்பட்டு இருந்தாலும் கூட அது நீதியாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மை அழிக்கவில்லை. அவர் என்ன செய்தார் என்று கேட்டால், இரக்கமுள்ளவராய் அக்கிரமத்தை என்ன செய்தார் என்று கேட்டால் அவர் மன்னித்தார் என்று நாம் தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். எனவே ஆண்டவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டு. அது தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் தான் என்ன செய்தார் என்று கேட்டால் நமக்கு இந்த பாவ மன்னிப்பு கிடைத்தது. அதைத்தான் இந்த மேஜை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆண்டவருடைய பாவங்களை மன்னித்ததோடு மாத்திரமல்ல, அவைகளை நினைப்பதில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, நீங்கள் 103ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையில, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் என்று சொல்லி அளவிட முடியாது. அப்ப அந்த அளவுக்கு தேவன் என்ன செய்கிறார் என்று கேட்டால், நம்முடைய பாவங்களை மன்னித்து என்ன செய்கிறார் என்று கேட்டால் அவைகளை விலக்கினார் என்று தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். ஏசாயாவிலே கூட நாம் சில வசனங்கள் வாசிக்கிறோம் பாருங்கள். முதலாவதாக ஏசாயா 38வது அதிகாரம், அதிலே 17ஆம் வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம்.
இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களை எல்லாம் ஒரு முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். பாவங்களை மன்னித்து கிருபையும் இரக்கமும் வைத்து நம்மை மன்னித்து மேற்கு கிழக்கு எவ்வளவு தூரமாக அவ்வளவு தூரமாக அவர் விளக்கினார். இங்கே வாசிக்கிற என்னுடைய ஆத்துமாவை நேசித்து அழிந்து போகக்கூடிய அந்த அழிவின் குழி, பாதாள குழி, நரகத்துக்கு நான் போகாதபடிக்கு ஆண்டவரே என்னுடைய பாவத்தை நீர் மன்னித்து என்ன செய்தீர்? என்னுடைய பாவங்களை எல்லாம் முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர் என்று தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். தேவரீரோ, எனவே தேவன் தான் நம்மை பாவத்திலிருந்து விளக்கக்கூடியவர், பாவத்தை மன்னிக்கக்கூடியவர், அதிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர் என்பதை அந்த வாக்கியம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. இன்னுமாக அதே 43வது அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிக்கிறோம். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று வாசிக்கிறோம். நானே அப்படின்னு சொன்னா, நானே என்று சொல்லுகிற வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல், கிறிஸ்துவாகிய தெய்வத்தை அல்லாமல் மனிதனுக்கு பாவம் மன்னிக்கப்படுவதற்கு, பாவம் பரிகரிக்கப்படுவதற்கு வேற மார்க்கம் இல்லை. எனவே நானே என்ன செய்கிறேன் என்று கேட்டால், உன்னுடைய மீறுதல்களை எல்லாம் குலைத்து போட்டு உன்னுடைய பாவங்களை எல்லாம் நினையாமல் இருப்பேன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னுமாக நீங்கள் அந்த ஏசாயா 44ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே, உன் பாவங்களை எல்லாம் என்ன செய்கிறேன் என்று கேட்டால் கார்மேகத்தை போல அகற்றி விட்டேன் என்று நான் வேதத்திலே வாசிக்கிறேன். அதான் தேவனுடைய மேஜை. தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற வேளையிலே நம்முடைய உள்ள நன்றி நாளை பொங்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே கணக்கிட முடியாத எண்ணிலடங்காத பாவத்தை செய்து பாவ சஞ்சலத்தினாலே இந்த உலகத்திலே சிக்கி சீரழிந்து கொண்டிருந்த என்னை கிருபையாக அழைத்தீர். நீர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினுடைய புண்ணியத்தினாலே என்னுடைய பாவத்தையும் என்னுடைய சாபத்தையும் நீர் மன்னித்தோடு மாத்திரமல்ல, அவைகளெல்லாம் என்னை விட்டு விலக்கினீர். இந்த ஏசாயாவிலே நாம் வாசித்த என் பாவங்களை உன் பாவங்களே என்று வாசிக்கிற வேளையிலே தேவன் ஒவ்வொரு தனி மனிதன் மேலும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொரு தனி மனிதனுக்காக சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஒவ்வொரு தனி மனிதனுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அந்த தேவ அன்பையும் அந்த தேவ கிருபையும் அந்த தேவ இரக்கத்தை என்ன செய்தார் என்று கேட்டார், வெளிப்படுத்தி காண்பித்தார். எனவே அதுதான் இந்த மேஜை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆகையினால்தான் நாம் தனித்தனியாக அந்த அப்பத்தை பிக்கிறோம். நாம் தனித்தனியாக அந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுகிற வேளையில தேவன் என்னை நேசித்து எனக்காக தன்னுடைய ஜீவனையும் தன்னுடைய இரத்தத்தையும் சிந்தினார். அவர் சிந்தின அந்த இரத்தத்தினுடைய புண்ணியத்தினாலே இன்றைக்கு தேவ சபையில் அமர்ந்து தேவனை ஆராதிக்கிறேன் என்கிறதான அந்த மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்தியனுடைய பாவத்தை எல்லாம் அங்கே மன்னித்து விட்டாரே, அதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி, ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். எனவே அதைத்தான் நாம் எண்ணி இந்த காலை வேளையிலே தேவனை ஆராதிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னிக்கிறோடு மாத்திரமல்ல, ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே கிருபையாக மன்னித்த இந்த பாவத்தை மறுபடியுமாக நாம் தேடினாலும் கூட என்ன செய்ய முடியாது என்று கேட்டால் கண்டுபிடிக்க முடியாதான். அதை வேதத்திலே படிக்கிறோம். எரேமியாவுடைய புத்தகம் 50வது அதிகாரத்தில் அந்த வாக்கியம் விதமாய் சொல்லுகிறது பாருங்கள். எரேமியாவுடைய புத்தகம் 50வது அதிகாரத்தில் 20வது வசனம், அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேலின் அக்கிரமம் தேடப்பட்டாலும் அது காணாதிருக்கும், யூதாவின் பாவங்கள் தேடப்பட்டாலும் அவைகள் கிடையாதிருக்கும், நான் மீதியாக வைக்கிறவர்களுக்கு மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்முடைய பாவத்தை கிருபையாக இரக்கம் வைத்து அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினுடைய புண்ணியத்தினாலே நமக்கு பாவ நிவர்த்தியும் பாவ விமோசனம் பாவ மன்னிப்பு கொடுத்ததுக்கு பிறகு அந்த பாவங்களை தேடினாலும் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தேவன் என்ன செய்கிறார் என்று கேட்டால் அவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அதைத்தான் இந்த மேஜை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒருவேளை இங்கே இருப்பீர்கள் என்று சொன்னால், ஏன் இவர்கள் வாரம் இந்த மாதிரியாக ஒரு அப்பத்தையும் ஒரு ரசத்தையும் அந்த மாதிரியாக பானம் பண்ணுகிறார்கள், பங்கெடுக்கிறார்கள் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கல்வாரி சிலுவை மரணம் தான் எங்களுடைய பாவ தோஷத்தை நீக்கி இந்த பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது என்கிறதான அந்த உண்மையை உணர்ந்து இதை செய்கிறோம். அதான் பைபிளை படிக்கிறோம். மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? கர்த்தாவே, நீர் மனுஷனுடைய அக்கிரமத்தை எல்லாம் கவனித்திருப்பீரே, ஆனால் யார் உமக்குமாக நிலைநிற்பான்? ஆனாலும் உமக்கு பயப்படும்படிக்கும் இடத்திலே மன்னிப்பு உண்டு என்று நான் வேதத்திலே வாசிக்கிறேன். எனவே இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம், அவர் சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தினுடைய புண்ணியத்தினாலே கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார்.
அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். இன்றைக்கு அதனாலே நாம் என்ன செய்கிறோம்? பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு பாக்கியவான்களாக தேவ சமூகத்தில் இருக்கிறோம். ரோமர்கள் நிறுவம் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கிறோம். எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான். கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய பாவம் எவ்வளவு கோடிக்கணக்கில் அளவிட முடியாதாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து அவர் மூடிவிட்டார். மூடியாச்சுன்னு சொன்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது. அதே போல ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் என்ன செய்தார் என்று கேட்டால், சிலுவையிலே சிந்தின இரத்தத்துடைய புண்ணியத்தினாலே மன்னித்து கிருபையும் இரக்கம் வைத்து அவைகள் எல்லாம் மூடிவிட்டார். அதனாலே நாம் பாக்கியவான்கள். அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், எவருடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவர் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய பாவத்தை மன்னித்தோடு மாத்திரமல்ல, தேவன் அவர்களை எண்ணுவது இல்லை. எனவே மேஜர் மிக கர்த்தருடைய பந்தி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தினாலே கர்த்தர் நமக்கு பாவ மன்னிப்பை கிருபையாக இரக்கமாக கொடுத்து இன்றைக்கு நம்மை ஒரு பாக்கியவான்களாக மாற்றி வைத்திருக்கிறார். எனவே அதைத்தான் இந்த பந்தி நமக்கு நினைவுபடுத்துகிறது. வாரந்தோறும் நாம் அதை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நினைவு கூர்ந்து, உலகத்தில் எவ்வளோ பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்காமல் இருக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு இந்த மாபெரும் பாக்கியத்தை நீர் எனக்கு அருளி செய்திருக்கிறீர், எனக்கு இந்த மகத்துவமான சத்தியத்தையும் உண்மையும் உம்முடைய சிலுவை பலியினாலே எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர் என்கிற அந்த நன்றி உணர்வோடு கூட இந்த பந்தியிலே பங்கெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்தை மேன்மைப்படுத்துவோம்.